Hi friends, welcome to GD Law Studies. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 3 years and 5 yearsக்கான அட்மிஷன் ஆனது நடைபெற்றிருக்கு. இது சம்பந்தமான நிறைய क्वेश्चंस வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுடைய கொஷினுக்கான ஆன்சரை மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதாவது உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சௌமியா, அக்கா என்கிட்ட மார்க் ஷீட் ஒரிஜினல் இல்லை, ஸோ நான் நெட்டில் மார்க் ஷீட் எடுத்து சென்ட் பண்ணிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அக்கா, 3 years LLBக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அக்கா. சௌமியா, இப்போதைக்கு அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து கட் ஆஃப்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஆன்லைன் கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ, 72 SC கேட்டகரி 3 years LLB அஃபிலேட்டட் லா காலேஜ் கிடைக்குமா? 72%க்கு SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜெயஸ்ரீ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கோபி கிருஷ்ணா, 3 years LLB 67 BC கேட்டகரி BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், கேன் ஐ அவைல் சீட் ஃப்ரம் கவர்மெண்ட் அஃபிலேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் ப்ளீஸ் மேடம் கோபாலகிருஷ்ணன். 3 years LLBக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பிசி கேட்டகரியில் 67%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் மேபி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, தேர்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து லோ ஆஃப் சான்ஸ் தான் கோபாலகிருஷ்ணா. உங்களுக்கு 67%ன்றது லோ ஆஃப் சான்ஸ் தான், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன நேம்னே தெரில, ஜீனாமா கானாமான்னு தெரில. எம்ஏ முடிச்சு இருந்தால் 5% எக்ஸ்ட்ரா தருவாங்களா மேம் கட் ஆஃபில், ப்ளீஸ் சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவும் தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தியா, 88 SC சோயல் கிடைக்குமா? 88%க்கு வாய்ப்பு இருக்குது. சோயலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா அதில் சீட் அவைலபிலிட்டி என்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ 88%க்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் குட்டி, மேம் நான் 75 SC கேட்டகரி 3 years LLB அஃபிலேட்டட் லா காலேஜ் போட்டிருக்கேன், கிடைக்குமா? 75% SC கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி, ஹவு டு கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் ரேங்க் கட் ஆஃப் மார்க்ஸ் லேட்ரல் என்ட்ரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 years LLB கோர்ஸ் அப்ளிகேஷன் மேம். ஜோதி, உங்களுடைய நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்ததால் உங்களுக்கும் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் இருக்காங்க இல்லையா, உங்கள் 3 கேட்டகரிக்குமே வந்துட்டு உங்களுடைய ஓவரால் மார்க்ஸில் என்ன மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணுறீங்களோ அதே தான் வந்து கீழே வந்து அலைட் அண்ட் மேஜர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அக்ரேட்டிவ் மார்க்ஸு, அதுலேயும் உங்களுடைய ஓவரால் மார்க்ஸ் தான் என்டர் பண்ண போகிறீங்க. நல்லா புரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸோடு போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் ஸ்வர்ணிகா, அக்கா நான் SC 80% மதுரை கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு கிடைக்குமா? ஸ்வர்ணிகா, 80%க்கு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து மதுரையில் தான் கிடைக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் உங்களுடைய கேட்டகரிக்கு நீங்கள் கேட்டகிற காலேஜில் சீட் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் ஆனதை அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் கல்பனா, அஃபிலேட்டட் காலேஜ் கிடைக்குமா 5 yearsக்கு? கல்பனா அக்கா, நான் மெரிட் லிஸ்ட்டை தான் BC 87, ஆனால் எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல.
கல்பனா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதால மெரிட் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க வந்து காலேஜ்லேயே ஜாயின் பண்ணி காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதால நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய பர்சன்டேஜ் சொல்லி நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் கேளுங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னவோ உங்களுக்கு அவங்க தருவாங்க. அப்படி இல்லைனா chairman law admission 2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. கல்பனா உங்களுக்காக தான். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் மேம் 3 years LLBக்கு எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் பர்சன்டேஜ் தப்பாக போட்டிருக்கேன், எப்படி மேம் சேஞ்ச் பண்ணுறது? ஸ்ரீனிவாசன் 3 yearsக்கு இவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்றதை நான் சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு இந்த இயர் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணதை பொறுத்து 3 yearsல வந்துட்டு டோட்டலாக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2500 சம்திங்கு 2400 சம்திங் வந்து இந்த இயருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் தப்பாக பண்ணதால் உங்களுடைய 3 yearsஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் வரல. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் பண்ண மேஜர் மிஸ்டேக் அதால் ரொம்ப உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து பாதிக்கப்படும்ன்ற இருந்ததுன்னா அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஏன்னா வந்து இந்த உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சைடில் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து யூனிவர்சிட்டி சைடில் அவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை அவங்களுக்கு தெரிவிங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்ரீனிவாசன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம் மேம் 72 SCA 3 years LLB கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸ் இருக்குமா மேம்? 72% கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் சான்சஸ் இருக்கும், கவர்மெண்ட்டில் மட்டும் சான்சஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செண்பககுமார் மேம் பிசி கேட்டகரி 80%க்கு 5 yearsக்கு 3rd round கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் லிஸ்ட்டில் 2nd round கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 80. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப்க்கும் உங்களுடைய கட் ஆஃப்க்கும் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டவுட் தான், அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 or 2 பாயிண்ட்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 3-4 அப்படி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6 குறையமான்றதுலாம் டவுட் தான், ஏன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் போயிட்டுருக்கு இந்த இயர். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தேன்மதி மேம் நான் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ண பிஸின்னு வருது. ஸோ நான் யூனிவர்சிட்டி மெயிலுக்கு ப்ரிஃபரன்ஸ் அனுப்பிடுவா மேம்? ஓகே தேன்மதி, நீங்கள் அனுப்புங்க. நான் சொல்கிற இந்த மெயில் ஐடிக்கும் சேர்த்து அனுப்புங்க. chairman law admission 2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு ப்ளஸ் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்தர் கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேடி எடிட்ஸ் அக்கா எப்போ 2nd கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டு என்னாச்சு, அலாட்மெண்ட் வருமா இல்லை சீட் இல்லையா? வெயிட் பண்ணுங்கள் கேடி எடிட்ஸ். அதாவது இன்றைக்கி தான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடைபெற்றது. ஸோ அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி அக்கா எஸ்சி கேட்டகரிக்கு 3 years LLBக்கு 61%க்கு கிடைக்குமாக்கா கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில்? 61%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். மேபி வந்துட்டு 20% கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50% ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே வந்து
ரொம்ப லோ ஆஃப் சான்சஸ் தான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முருகராஜ், ஹாய் மேம், செகண்ட் ரவுண்ட் இன்னும் ஃபில் ஆகலையா? 89% எம்பிசி கேட்டகரியில் இருந்தும் எனக்கு எங்கள் பொண்ணுக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரவில்லை. என்ன ரீசன் ப்ளீஸ் டெல் மீ. எம்பிசி 89 கட் ஆஃப்ங்களா? மிஸ்டர் முருகராஜ் சார், உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ 89% வந்து மெரிட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்களே, அதை விட வந்து அதிகமான கட் ஆஃபே வச்சுருக்காங்க. என்ன ரீசன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி தான் காண்டாக்ட் பண்ணி கேட்கணும். அதாவது மெயில் வந்திருக்கா, எந்த மெயில் ஐடி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கொடுத்துருந்தாங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் மெயில் வந்திருக்கும். ஸோ அது மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்களா என்னென்னு எனக்கு தெரியல, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் உங்களுடைய மெயில் ஐடி மிஸ்டேக்காக இருக்குதுன்ற பட்சத்தில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். நான் இதை வந்து மேபி தான் சொல்கிறேன். இல்லைனா வந்துட்டு உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூனிவர்சிட்டி நம்பர் வந்து வெப்சைட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டி நம்பருக்கு வந்துட்டு நாளைக்கு கூட கால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய பொண்ணு இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, என்ன கேட்டகரி, இந்த அப்ளிகேஷன் நம்பர், இன்னும் எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே வரலை, அலாட்மெண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்க அதற்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ரீஜா சுப்பிரமணியம், ஹாய் மேம், நான் 3 years LLBக்கு அப்ளை பண்ணிட்டேன். பட் ப்ரிஃபரன்ஸில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் சூஸ் பண்ணேன். ஸோ மை டவுட் இஸ் நியூ ரிஜிஸ்டரில் அகைன் நியூ மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அகைன் அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதற்கான ரிஸ்க் ஃபேக்டர் எதனா இருக்குதுன்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்துட்டு இன்னொரு மொபைல் நம்பர் வேறு, அதாவது கொடுத்து லாகின் பண்ணதை விட அடுத்த மொபைல் நம்பர், இன்னொரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் நியூவாக ஃபில் பண்ணலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உண்மையான சாத்தியம் ஆகுதுன்றது எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராக்கி ராகுல், அக்கா 3 years LLBக்கு 70% எஸ்சிக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? கவுன்சிலிங்கில் இல்லை, மேனேஜ்மெண்ட் சைடு தான் போனோமா அக்கா? தென் பெங்களூர் ஆர் ஆந்திர பிரதேஷ் என்ரோல் பண்ண ப்ராப்ளம் ஆகுமா? ஆர் எனி அதர் இஷ்யூஸ் இருக்கா அக்கா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அக்கா. ராக்கி ராகுல், 3 years LLBக்கு வந்து 70% எஸ்சி கேட்டகரிக்கு தேர்ட் ரவுண்டில் மேபி கிடைக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் லோ பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் கேட்டீங்க அதர் ஸ்டேட், அதாவது கர்நாடகா, ஆந்திர பிரதேஷில் படித்தா என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் வருமானா? அது எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த காலேஜில் படித்தாலும் அந்த காலேஜ் இந்த இயர் 2024-25 இருக்கு இல்லையா, இந்த அகாடமிக் இயர்க்கான பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுங்க. ஏன்னா யூபி, ஏபி இந்த மாதிரி இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜஸில் வந்து ஒரு சில காலேஜ், ஒரு 6 காலேஜஸ் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு வந்து இந்த இயர் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதர் ஸ்டேட்டில் படிக்கலாம். என்ரோல்மெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் வந்து பார் கவுன்சில் ஆஃப் அப்ரூவ்டு இருக்கா இந்த இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் அட்மிஷன் போட்டாலே போதுமானது. இப்போ இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுக்குமே வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இன்னொரு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஒரு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணாத எதுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது மற்ற கேஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு சில பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் தனியாகவே ரிப்ளை பண்ணிக்குவேன். ஆனால் வந்து லா காலேஜ் பற்றின அட்மிஷன் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமாக கேட்குறதால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்னால் டைப் பண்ணி போடுறதுக்கான டைம் என்கிட்ட இல்லை. ஸோ அதுக்காக தான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் நீங்களும் பார்த்துக்கலாம், உங்களை மாதிரி இதே டவுட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கலாம்ன்றதுக்காக தான்
இந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.